கரடுமுரடான மலைப்பாதை, கால் வைக்கும் இடமெல்லாம் செந்நிற கற்கள், தோளில் மருந்துகள் பெட்டியுடன் வேர்க்க வேர்க்க நடந்தே சென்றார் பெண் செவிலியர் ஒருவர். இவரது மனதில் இருந்த ஒரே எண்ணம் அவர்களை எப்படியாவது பார்த்துவிட வேண்டும் என்பதுதான். இவர் யாருக்காக 8 மணி நேரம் மலைப்பாதையில் நடந்து சென்றார்? விரிவாக பார்க்கலாம். மணிப்பூரின் டெமெங்லாங் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆஷா சுகாதார பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் அட்டாங்குலேன் கிராமத்தைச் சேர்ந்த குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பூசி போட வேண்டும் என்பதற்காக 8 மணி நேரம் நடந்தே சென்றுள்ளார். அந்த கிராமத்திற்கு செல்ல சாலை வசதியும் மின்சார வசதியும் இல்லை என கூறப்படுகிறது. இப்படி சவால்களுக்கு மத்தியிலும் போலியோ தடுப்பூசிகளை எடுத்துச் செல்லும் பெட்டியை முதுகில் சுமந்தவாறு கரடு முரடான பாதைகளை கடந்து நீண்ட தூரம் பயணித்துள்ளார். அங்கு சென்று மலைப்பகுதியில் உள்ள குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட்டுள்ளார். இவரின் தன்னலமற்ற சேவையை மணிப்பூர் ஆளுநர் மாளிகை பாராட்டி கௌரவித்துள்ளது. இது குறித்து மணிப்பூர் ஆளுநர் மாளிகை தனது எக்ஸ் பக்கத்தில் 2 புகைப்படங்களை பகிர்ந்து பாராட்டு தெரிவித்துள்ளது. அந்த பதிவில் 13 ஆண்டு கால அயராத சேவை செய்து வரும் 51 வயதான ஆஷா ஒருங்கிணைந்த பல்ஸ் போலியோ தடுப்பூசி திட்டத்திற்காக அட்டாங்குனோ மற்றும் அட்டாங்குலேன் கிராமங்களை அடைய 8 மணி நேரம் மலைகளை கடந்து சென்றுள்ளார். அத்தியாவசிய சுகாதார சேவைகள் மற்றும் மருந்துகளை வழங்குவதன் மூலம் யாரும் விடுபடாமல் இருக்க வேண்டும் என்பதை அவர் உறுதி செய்துள்ளார். அவரது அர்ப்பணிப்புக்கும் சேவை மனப்பான்மைக்கும் ஒரு சல்யூட் என்று பாராட்டியுள்ளது.